டேஸ்ட்டாக சாம்பார் வைக்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். குக்கரில் துவரம்பருப்பு, தக்காளி, மிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெய் விட்டு வெங்காயம், ஒரு கேரட்டு, 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நல்ல சிம்லேயேவும் அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு மூடி வச்சு வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கவுமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வதங்கவும் எடுத்து வீட்டு பொடி ஒரு ஸ்பூன் மசால் பொடியை போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மசிச்சுக்கலாம். அதை மசிச்சுட்டு புளிக்கரைசலையும் தனியாக எடுத்து இருத்து வச்சுக்கிட்டு அதையும் ஊற்றி பருப்பையும் ஊற்றி அதை நல்லா கொதிக்கவும் தாளித்து கொட்டிட வேண்டியதான். கடுகு, வத்தல், வெந்தயம், வெள்ளைப்பூடு தட்டி போட்டு தாளித்து கொத்தமல்லி தூவி இறக்குனா இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்குங்க.